அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். தற்பொழுது பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில் பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதில் எஃப்ஐஆர் போடப்பட்டதை விவாதமாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக காவல் நிலையத்தில் நம்ம புகார் கொடுக்குறோம்ல, நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ அதை தான் எஃப்ஐஆராக போடுவாங்க. அதில் என்ன குற்றங்கள் அப்படின்னு. சில காவலர்கள் வழக்கு சம்பந்தமாக பிரிவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக நம்ம அந்த உடைய கண்டென்ட்டை நம்ம எழுதுவோம். அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அசிங்கமாக திட்டுற வார்த்தைகள் எழுதுனா தான் 294B ஐபிசியில் வரும். அது சம்மந்தமாக இருக்கும். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது சம்மந்தமாக ஏன் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க. பொதுவாக எஃப்ஐஆரை ஒரு காப்பியை காவல் நிலையம் புகார் நம்ம கொடுக்குறோம், நம்மளுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். இல்லை நம்ம அக்யூஸ்ட் ஆகி நம்ம மேலே வழக்கு போட்டாலும் விக்டிம்களுக்கும் எஃப்ஐஆர் கொடுக்கணும். ஆனால் போலீஸ் பொதுவாக காவல் நிலையத்தை எந்த காவல் நிலையத்திலையுமே கொடுக்கறது கிடையாது. எஃப்ஐஆரை கொடுக்கறது கிடையாது. வக்கீல் போய் கேட்டாலும் கொடுக்கறது கிடையாது எஃப்ஐஆரை. அதாவது நம்ம ஏதாவது பெயில் போடுறோம், கோர்ட்டில் போட போனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் போட்டு தான் நம்ம கூகுள் நம்ம எஃப்ஐஆர் வியூன்னு போட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த போலீஸ் ஸ்டேஷன், எந்த கிரைம் நம்பர், அந்த எந்த ஆண்டுன்னு சொன்னீங்கன்னா எஃப்ஐஆர் வரும். அது பெண்கள் சம்பந்தமாக இருந்ததுன்னா அந்த எஃப்ஐஆர் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லாம் வந்ததுன்னா ஆன்லைன்லேயே வராது. அது எஃப்ஐஆரில் காவல் நிலையத்தில் தான் போய் கேட்க முடியும் பர்சனலாக. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக இந்த ஞானசேகரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவன் மேலே என்ன வழக்கு தொடரப்பட்டது, அதாவது முன்னாடி 375 ஐபிசி அதில் வழக்கு தொடர்ந்தா அவங்களுக்கு ரேப் கேஸாக பதிவு செஞ்சு அவங்களுக்கு 10 ஆண்டு இல்லை லைஃப் டைம் போல தண்டனைகள் வழங்கப்படும். இப்போ பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 63 படி அவன் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது இந்த வழக்கு பதிவில் இதை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு இல்லைன்னா லைஃப் வரைக்கும் அவங்க தண்டனை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை தெரிஞ்சுங்க. அதாவது எஃப்ஐஆரை பற்றி நீங்கள் பொதுவாக எஃப்ஐஆர் வேணும், உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டது, காவல் நிலையத்தை எஃப்ஐஆர் கொடுக்கலன்னு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபோன்லேயே எஃப்ஐஆரை எஃப்ஐஆர் வியூன்னு கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த போலீஸ் ஸ்டேஷன், கிரைம் நம்பர் அண்ட் செக்ஷன் போட்டாங்களே உங்களுக்கு எஃப்ஐஆர் வந்துடும். சில இப்போ பெண்கள் சம்மந்தமாக எஃப்ஐஆர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வராது. அதை நேரில் போய் தான் நம்ம வாங்க முடியும். இதை தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.